புவிசார் அரசியல், அதற்குள்ள இருக்கக்கூடிய போர் மற்றும் அந்த அபாயங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆனால் முடியாதுன்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இயற்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது என்று ஒரு சமிக்ஞையை இயற்கை அன்னை நேற்று வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. 1300 பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பாதி பேர் இது கிடைக்கல, வேற போட்டு தெரியல. ஒரு 800 பேர் வந்து நேபாளில், அப்புறமா ஒரு 600 பேர் 500லேருந்து 600 பேர் வந்து டிபெட் சைடில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா போன்ற நாடுகள் உலக நாடுகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நம்ம நடுவில் கொஞ்சம் ஆஃப் த ட்ராக் போனோம். ஒரு 50-60 வருடங்கள். இன்னைக்கு கங்கை சுத்தப்படுத்துவதுன்னு ப்ராஜெக்ட் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? கோஎக்ஸிஸ்டிங் அப்படின்றது நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கு. ஸோ இதையும் மீறி சில முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, அதாவது நான் மீறி எடுத்தா ஒரு ஆக்ஷன்ஸ் வில் ட்ரிகர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதுல நான் பின்னாடி வரது அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சில நாடுகள் முடிவெடுப்பதனால் வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம கேட்கலாம். ஒழுங்காக அலோகேட் பண்ற பணத்தை ஒழுங்கா செஞ்சு அதை கம்ப்ளீட் ஆதா ப்ராஜெக்ட், இந்த 90%, அப்புறம் 95%, 98%ன்னு சொல்லிட்டு திரும்ப 40%லேருந்து ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம். அதனால சென்னையில் தண்ணி தேங்குது. அதுக்கும் இமயமலையில் நடக்கிறதையும் இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். இது வந்து இந்த கிளாமிட்டி இவ்வளோ ஒரு டிசாஸ்டரை வந்து சீனா பயன்படுத்தி கொண்டு அதை அங்கே அவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை அங்கே அதிகப்படுத்துறதுக்கு வேலை பார்ப்பாங்க. ரெண்டுமே நடக்கும். நேபாள்ன்றது ரொம்ப சின்ன நாடு. ரெண்டு பக்கம் 2 ஹெவி வெயிட். அதாவது ஒரு பக்கம் 142 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு சைனா, இன்னொரு பக்கம் 148 கோடி மக்களை கொண்ட இந்தியா அப்படின்ற ஒரு அன்னை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நாடு. ஸோ நாம வந்து அம்மா மாதிரி தான் இருக்கோம். இந்தியா பாரத அன்னை தான். ஸோ இதுல வந்து நீங்க அப்பா வந்து மோசமான இருக்கலாம், ஆனா அம்மா மோசமானவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இது வரைக்கும் இருந்ததுல இனிமேல் இருக்க போறது இல்லை. இந்தியாவோட ராணுவ தளபதி சேர்த்தவர்கள் அங்க நேபாளுக்கு அழைக்கப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய நேபாளோட குடியரசுத் தலைவர் அவருக்கு வீரவாளை வழங்கி நேபாளுடைய ராணுவத்தின் ராணுவ தளபதியாக ஜெனரலாக நியமித்தார். ஜெனரலா இந்த அசம்பாவித சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நேபாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் வேணும். இது நடக்குதோ இல்லையோ அந்த மாதிரி நிலைமையில தான் நேபாள் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மீறி இப்ப இயற்கையும் அதோடைய பங்குக்கு ஒரு வேலையை சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருச்சு. ஸோ இப்ப அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகர்கள் தேவை. ஆனா வரும்போது சொல்லிட்டு வந்தது என்னன்னா, நான் மோடி மாதிரி வருவேன், நீங்க மோடி மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூடா விட்டு திரியிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூடாவை தான் நேபாளில பண்ணாங்க. நான் மோடி மாதிரி ஆட்சி செய்வேன்னா, மோடி மாதிரி ஆட்சி செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் குறித்து தொடர்ந்து பல தளங்களிலும் பேசி வரக்கூடிய கணேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். முதல் டாப்பிக்காக நம்ம என்ன பேசலான்னா, இப்போ நேபாளத்தில் பெருவெள்ளம், பல பேருடைய கதி என்ன ஆயிருக்கு அப்படின்னே தெரில. நேற்று கூட ஈஷா மையத்துடைய தலைவர் ஜக்கி வாசுதேவ் கண்கலங்கி பேசுகிறார். காரணம் என்னென்னா, அவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. 86 டிவோட்டீஸு. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸே எப்படி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போனது அப்படின்னு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் யாத்திரைக்கு போன தமிழக மக்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசு சார்பாக 3 அமைச்சர்களை உள்பட அனுப்ப போகிறாங்க. டெல்லியில் இருந்திருக்காங்க, பிறகு அவங்க நேபாளே கூட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. நீங்கள் இந்த நேபாள் வெள்ளத்தை எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு அரசியல், அப்புறமா வந்து பொருளாதாரம், எது வேணால் பேசலாம். இயற்கையை வந்து நம்மளால் அந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இயற்கையை மிஞ்சி நம்மளுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், புவிசார் அரசியல், அதற்குள்ள இருக்கக்கூடிய போர் மற்றும் அந்த அபாயங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம், மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் முடியாதுன்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இயற்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது என்று ஒரு சமிக்ஞையை இயற்கை அன்னை நேற்று வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 400 கிலோமீட்டர் வேகத்தில் 6 பில்லியன் லிட்டர் தண்ணி, 6 பில்லியன் லிட்டர் தண்ணியை 400 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது ஒரு ஃப்ளைட்டோடைய டேக் ஆஃப் ஸ்பீட், அந்த ஸ்பீடில் அவ்வளோ தண்ணி ஒரே செகண்டில் இறங்குச்சுன்னா, அதுவும் உயரத்துலேருந்து கீழே இறங்குச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை தான் நம்ம நேற்றுக்கு அந்த கோர தாண்டவத்தை நம்ம பார்த்தோம். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நம்ம மனுஷன்தான். அதில் வந்து இது நடக்கவே நடக்காதா அப்படின்னா, மனுஷனுடைய ஆசைக்கும் பேராசை, அப்புறமா வந்து பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்னால நிகழ்ந்து ஒரு பெரிய விபத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது விபத்தாக தான் பார்க்கணும்.
அப்படிதான். மேன்மேடு இது மேன்மேட் டிசாஸ்டர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மேன்மேட் டிசாஸ்டர் தான். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கும். நம்மளுடைய அமெரிக்க ஜனாதிபதி நம்ம வேண்டுபட்டவர் அப்படிலாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஒரு மித்து, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் பத்தி பேசாதீங்க அப்படின்னா. ஏன்னா அவர் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அதனால இந்தியா, சீனா, அப்புறமா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட பர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, மற்ற கண்ட்ரி தானே எப்படியா போடும், ஆனா கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று கிடையாது, என்னுடைய பொருளாதாரத்தை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன், டாலருக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, ஆமா டாலருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றது தான் அவரோட எண்ணம். அதனால சொல்லிட்டு டேரக்டாவே கிளைமேட் சேஞ்சுன்றதெல்லாம் சும்மாப்பா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னாரு. இப்போ முன்னேற்று நடந்தது வந்து என்னன்றது அவருடைய பார்வையில சொன்னோம்னா அதுக்கான பேரை மாற்றுவார், அவ்வளோதான். மேக்சிமம் போச்சுன்னா பேரை மாற்றலாம், ஆனா நடந்த விஷயத்த பார்க்க முடியாது. 1300 பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாதி பேர் இது கிடைக்கல, வேற போட் சரியில்லை. ஒரு 800 பேர் வந்து நேபாளில், அப்புறமா ஒரு 600 பேர், 500லேருந்து 600 பேர் வந்து திபெத் சைடில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை இப்போ 1300 பேர் நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது? ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் அப்படின்றத விட இயற்கையை புறந்தள்ளிவிட்டு சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு கொண்டு வரும்போது இது அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக இதை நம்ம பார்த்துட்டோம், அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக டெவலப்மெண்ட்டே கூடாது அப்படி சொல்ல ஆரம்பிச்சோடனே அடுத்தது இதை தாண்டா நாங்க பூவிலகின் நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. டெவலப்மெண்ட் வேணும், பொருளாதாரம் இல்லாம உலகம் சுத்த போறதில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பொருளாதாரத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதை தான் சொல்றேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகள் உலக நாடுகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஜென்ரலா நம்ம வந்து நம்ம நடுவில் கொஞ்சம் ஆஃப் த ட்ராக் போனோம், ஒரு 50-60 வருடங்கள். இன்னைக்கு கங்கை சுத்தப்படுத்துவதுன்னு ப்ராஜெக்ட் எடுத்துன்னு வரணும். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் எல்லாத்தையுமே இறைவனா தெய்வமா பார்க்குற பழக்கம் இருக்கு, இன்னைக்குமே இருக்கு. நேற்று கூட இந்த பெரிய பேரழிவு நடந்து முடிஞ்ச பிறகு கூட ஒரு நேபாளிய பெண்மணி வந்து ஒரு கையில் தட்டு வச்சு, அந்த தட்டில் கோதுமை மாவு வச்சு, தாயே போதும் உன்னுடைய கோரத்தாண்டவும், அந்த நதியில வந்து அந்த மாவை வந்து கொடுத்து எங்களை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிற மனதார வேண்டுறதை பார்க்க முடியும். அதனால இந்த பகுதி, உலகத்தோடைய இந்த பகுதி, நான் சொல்றது வந்து சவுத் ஏஷியா, முக்கியமா திபெத்தையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா திபெத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார் ஈஸ்ட் சைனாவோடைய கதை வேற, அவங்களுமே புத்திசம் தான். ஸோ புத்திசம் இங்கேருந்து தான் அரிஜினேட் ஆகி போச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியன் இந்த ஏஷியாவுடைய சப்கான்டினென்ட்ஸில் ஸோ முக்கியமாக நம்ம பார்க்குறது வி சி எவ்ரிதிங் அஸ் எ காட். அதே மாதிரி நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால கோ எக்ஸிஸ்டிங் அப்படின்றது நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கு. ஸோ இதையும் மீறி சில முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, அதாவது நான் மீறி எடுத்தா ஒரு ஆக்ஷன்ஸ் வில் ட்ரிகர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதுல நான் பின்னாடி வர்றது அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சில நாடுகள் முடிவெடுப்பதனால் வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதனால இந்த கிளேசியல் இஷ்யூ, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்கு, அதுல முக்கியமாக இந்த இமாலய பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் சார்ந்து இருக்கக்கூடிய ஏரிகள், அது வந்து 47 வரைக்கும் பிரச்சனையில இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு, அதாவது இந்த ஏரி பிரச்சனை, அந்த கிளேசியர் லேக் உடஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய இப்ப எடுக்கிற முடிவுல பார்த்தா 47 ஏரிகள் இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கு, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ட்டு. சீனாவே சொல்றான் 4 ஏரி ரொம்ப பெரிய அபாயத்துல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்து வரக்கூடிய வாரங்களோ இல்லைன்னா வந்து ஒரு சில மாதங்களில கூட அது நடக்கலாம். அதனால நம்மளால எதுவும் சட்டனா சொல்ல முடியலன்றத சீனாவே சொல்றான். அதாவது கிளேசியர் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்றது தான் நம்மள நிதி. இப்போ இது போன்ற பெருவெள்ளம் வரும் பொழுது நம்ம சாதாரணமாக ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இங்கே கூட திடீர்னு மழை வந்து எப்போவும் 3-5 சென்டிமீட்டர் தாங்க வரும்னு மெட்ரலாஜிலேருந்து சொன்னாங்க. திடீர்னு 15 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது. நீங்கள் திரும்ப கணக்கு கேட்குறீங்க 4500 கோடிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இவங்க வந்து இவங்க டப்பா இது வச்சுருக்காங்க மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட்டில். அந்த இது பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நாங்கள் தனியாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேணும், இதுக்காக நாங்கள் ராக்கெட் ஓடணும், என்னென்னலாம் உருட்டினாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து இப்போது ஆஃப்டர் த கெலாமிட்டி சைனா வந்து 4 லேக் இப்படி இருக்குது அப்படிங்கிறது
அவங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நேபாள அவங்களும் கையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி. 3 பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் சைனா. அப்படிங்கிறப்ப அந்த நேபாள் மீதும் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் பொழுது அவங்க இதை ப்ரெடிக்ட் பண்ணலையா, சொல்லலையா? ஜிசிசிலேருந்து போகலாம். ஜிசிசியோடைய ஒர்க்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை வாழ் மக்களுக்கு நான் எதுவும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் இல்லை ஒரு எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே 4000 கோடி ரூபாய் அப்படியே மொத்தமாக ஒரு பல்காக எடுத்து போய் வச்சிருவாங்க சென்னையோட ட்ரைனேஜுக்குன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ட்ரைனேஜ்ன்றது வேற, சீவேஜ்ன்றது வேற. ரோட்டுக்கு நடுவில் ஓடுறது பேர் சீவேஜ், ரோட்டுக்கு 2 சைடில் ஓடுறது பேர் ட்ரைனேஜ். மழை பெஞ்சா தண்ணி ரோட்டுக்கு 2 சைட்லையும் ஓடணும். நம்ம வீட்டில இருந்து இந்த குளிக்கிற தண்ணி, அப்புறமா கழிவு நீர் இதெல்லாம் போய் நடுவில் போனோம். அந்த பைப்பில் போய் அது பம்பிங் ஸ்டேஷனில் போய் பியூரிஃபை பண்ணிட்டு அப்புறமா கடலில், அதாவது ஆற்றுல விட்டு அப்புறமா கடலில் கலக்கணுன்றது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு பெரிதாக நான் சென்னையில் உணரவில்லை இது வரைக்கும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏதாவது நடந்தாதான் உண்டே தவிர இது வரைக்கும். அதனால ட்ரைனேஜுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜுக்கு செலவு பண்றோம்னு சொல்றாங்களே தவிர பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு இந்த தண்ணி ப்ராப்ளம், இந்த வாட்டர் லாகிங் இருக்கு. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு என்ன சொல்றது, பெரிய பெரிய சேட்டலைட்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்லயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு நேரடியா இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் பெருமக்கள் சொன்ன பிறகு, சொட்டு தண்ணி நிற்காது, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பேஞ்சதுன்னா ஒன்றும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. இதை வருண பகவான் காதுல உந்துதோ இல்லையோ, சரி ஓகே 25, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா பேஞ்சதுனாலும் இவங்களால. இங்க ப்ராப்ளம் நீங்க ஒழுங்கா அலோகேட் பண்ற பணத்தை ஒழுங்கா செஞ்சு அதை கம்ப்ளீட் ஆதா ப்ராஜெக்ட். இந்த 90%, அப்புறம் 95%, 98%ன்னு சொல்லிட்டு திரும்ப 40%லேருந்து ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம். அதனால சென்னையில் தண்ணி தேங்குது. அதுக்கும் இமயமலையில் நடக்கிறதையும் இது மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். இது ஒழுங்காக செலவு பண்ணாங்கன்னா 4000 கோடின்றது 2011 ஒரு தடவை 4000 கோடி செலவாச்சு. அப்புறமா 2018, 19 ஒரு தடவை அதே மாதிரி ஒரு 2000 3000 கோடியோ என்னமோ அலோகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போன விடியல் ஆட்சி போது திரும்ப 2021 திருப்பி 4000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷமும் மழை பெய்யும், இந்த வருஷமும் தண்ணி நிற்கும். இதை நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். ஏன்னா அது என்ன வேலை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அது 15 பேஞ்சாலும் 20 பேஞ்சாலும் 10 பேஞ்சாலுமே தண்ணி நிற்கிற அளவு தான் இருக்கு. ஸோ அது ப்ராப்ளம். நெக்ஸ்ட், மேன்மேட் டிசாஸ்டர். அங்க ஹிமாலயன் ரேஞ்சில் ஒர்க் ஆகுமானா இங்க பெய்யற மாதிரி மழை அங்க பெய்யாது, அங்க ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அதனால தான் ஜென்ரலா இமயமலைக்கு பயணம் மேற்கொள்ற, புனித பயணம் மேற்கொண்டாலும் சரி, ஜென்ரலா ஒரு சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு போனாலும் சரி, நேபாள்லயும் சரி, திபேத்லயும், இங்க இருக்க அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து இந்தியாவோட முழு பகுதி இமாலயால எல்லாமே அங்க லோக்கல் பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கைடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுலயும் முக்கியமா நேபாள், அப்புறமா திபேத், அப்புறமா உத்தரகண்ட், அந்த இமாச்சல் பிரதேஷ், அங்க ஷெர்பானே பேர் கம்யூனிட்டி. அது அவங்க அது ஒரு ஜாதி மாதிரி அவங்க தனியாவே இதுக்குன்னே அவங்க இருப்பாங்க, உங்களை கைட் பண்றதுக்கு. பேரு ஷெர்பாவோட மீனிங் நீங்க கூகுள்ல ஏதாவது டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னாலே கைடுன்னு தான் இருக்கும், வழிகாட்டுபவர் அப்படின்னு இருக்கும். அதை எல்லா இடத்துலயுமே அர்பன் டிக்ஷனரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த G20 இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புன்றது ஷெர்பா அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கு. எப்படி ஐநா பொது சபையில ஏதாவது ஐநா பொது கவுன்சில் இருக்கு, அதோடைய செக்ரட்டரி ஜெனரல்னு ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி G20ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடு தலைமை தாங்கும். அதுல ஷெர்பா அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு, அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி தலைமை தாங்குதோ அந்த நாட்டோடைய ஷெர்பா இருப்பார். அவர் தான் வழிகாட்டுவார். அவர் சொல்றதை பேஸ் பண்ணி தான் இந்த 20 நாடுகளுடைய தலைமையும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷெர்பா அப்படின்ற வார்த்தை அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அப்ப ஷெர்பாவோட உதவி இல்லாம போக முடியாதுன்னா, அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த டெரைன் பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னா 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கும், 1 மணிக்கு திடீர்னு மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கிளவுட் பர்ஸ்ட். ஸோ அது நடக்கும். ஏன்னா உயரம் ஜாஸ்தி, அது ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்துல இருக்குன்றதுனால மேகம் தொட்டுட்டு போற மாதிரி இருக்கும்போது அது மொத்தமாக அப்படியே செடிமெண்ட் ஆயிடும். ஸோ அப்படியே அடிச்சுட்டு வரும். இது முதல் பாயிண்ட். அதனால உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்க என்னதான் சொஃபிஸ்டிகேட்டட் சேட்டலைட் விட்டாலும் சரி. நியூயார்க்ல போன வாரம் ஃப்ளட் சூப்பர். அதாவது நியூயார்க்ன்றது எவ்வளவு பெரிய, மம்தானி எல்லாம் நம்மளுடைய சச்சஞ்சாலக் அவர்கள் அங்க போகக்கூடாதுன்னா பெரிய பிரச்சனை. முதல்ல நீ உன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நியூயார்க் நகரம், அதோட மேயர் தான் அவரு. உன் ஊர்ல மழை பெய்ஞ்சு தண்ணி நின்று சப்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே மொத்தம் நாசமா போச்சு. நீ முதல்ல அதை பாரு, மற்றெல்லாம் பாத்துக்கலாம்.
அப்படி இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்திலேயே உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், கால்வாய்கள் தூர்வார். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். ஸோ செப்டம்பர் 15, 16 மேலே தான் நம்மளுக்கு ஆக்சுவல் இதுவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருக்கலாம். புது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பழைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிசிசியாகவே இருந்தாலுமே. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இது பண்ண முடியாமல் விட்டதுக்கும் இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறை உடைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அங்க பனிப்பாறை உடைந்ததற்கான காரணம் வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்றது ஒன்று வச்சாலும் ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ், அதாவது மின் உற்பத்தி நிலையங்கள், அங்க தண்ணி தான் உங்களுக்கு வந்து அங்க. இப்ப நம்ம சென்னையை வந்து நான் இதோட கம்பேர் பண்ண முடியாது, மற்ற எந்த ஒரு மாநிலத்தோடையும் கம்பேர் பண்ண. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் வெயில் அடிக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் தமிழ்நாடு அந்த சூரியன் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேவா, அது மறைஞ்சாலும் இருக்குது அப்படின்னு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனுடைய ஒளியை வச்சு நம்மளால சோலார் பவர் பிளான்ட் இங்கே அமைக்க முடியும். இதே மாதிரி நேபாளில் அமைக்க முடியுமானா முடியாது. ஸோ அப்போ ஹைடல் பவர் ஸ்டேஷன் கட்டணும். ஆனால் எந்த அளவுக்கு கட்டணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ 12 ஹைட்ரோ இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, அடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால் அங்கே மின் தேவை 12 to 15% ஆஃப் எனர்ஜி வந்து இதுதான் அங்கே கொடுத்துட்டு இருந்தது. அது இப்பொழுது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க இனிமேல் எனர்ஜியை யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? இந்தியா அங்கே எந்த அளவுக்கு உதவி செய்யும்? இல்லை இந்த கிளாமிட்டி இவ்வளோ ஒரு டிசாஸ்டரை வந்து சீனா பயன்படுத்தி கொண்டு அதை அங்கே அவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை அங்கே அதிகப்படுத்துறதுக்கு வேலை பார்ப்பாங்களா? ரெண்டுமே நடக்கும். இந்தியாவை நம்பி தான் நேபாளம் இருக்கிறது. இது வந்து பெருமையாக அப்புறமா வந்து கர்வத்தோட இல்லை வந்து படோடத்தை போது சொல்லலை. நான் இந்த நேபாளோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னாங்க, நேத்திக்கு அவங்கள கேட்டாங்க, சைனா முக்கியமா இந்தியா முக்கியமா உங்களுக்கு, நீங்க யாரோட இணைந்து பணியாற்ற போறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அப்போ டைரக்டா சொன்னதே என்ன சொன்னாருன்னா, அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா, அது அந்த மாதிரி கேள்வி மாதிரி தான். ஏன்னா நேபாள்ன்றது ரொம்ப சின்ன நாடு, ரெண்டு பக்கம் 2 ஹெவி வெயிட், அதாவது ஒரு பக்கம் 142 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு சைனா, இன்னொரு பக்கம் 148 கோடி மக்களை கொண்ட இந்தியா அப்படின்ற ஒரு அன்னை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு நாடு. ஸோ நாம வந்து அம்மா மாதிரி தான் இருக்கும். இந்தியா பாரத அன்னை தான். ஸோ இதுல வந்து நீங்க அப்பா வந்து மோசமான இருக்கலாம், ஆனா அம்மா மோசமானவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இது வரைக்கும் இருந்ததுல இனிமேல் இருக்க போறது இல்லை. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஈக்குவலாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா 3 பக்கம் இந்தியா தான் இருக்கிறது, இதுல மாற்றம் இல்லை. ஒரு பக்கம் தான் சைனா இருக்கு. இன்னொன்னு, அவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இது வந்தது, பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பம் வந்த போது அந்த பூகம்பம் வந்து அந்த ஆஃப்டர் ஷாக்ஸ்ன்றது அடங்கிறதுக்குள்ள நம்மளுடைய விமானம் அங்கே போய் இறங்கி அவங்களுக்கு மீட்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஸோ இது வந்து ரெக்கார்ட். இதை வந்து நேபாள் இந்த கேள்வியை இப்போ கேட்குறாங்கல்ல, உலக மீடியா எல்லாருமே இன்னைக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார் கூட நிற்பீங்க, இந்தியாவோட நிற்பீங்க சைனாவோட, இப்போ கேட்குறாங்க. இதை ஏன் வந்து முன்னாடியே கேட்கல? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சைனா வந்திருக்கலாம்ல, வர முடியாது. முதல்ல நேபாள் அப்படிங்கிறது இந்தியாவோட கலாச்சார ரீதியாக ஒன்றிணைந்த ஒரு நாடு. அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவோடு ஒரு மாநிலமாக இருப்பதற்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. நேருவியன் பிளண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த பிளண்டர் நேபாள் தனி நாடாக இருந்தது, அது ஒன்று. அப்படி இருந்த போதும் நேபாள் வந்து இந்தியாவோட ஒரு என்ன சொல்றது சுதந்திரமாக இருக்க நாடா இருந்தாலுமே இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அது இருந்துதான் இதுக்கு மேலே இருக்கதான் இருப்பாங்க. இந்தியாவில் கோர்கா ரெஜிமெண்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சூரிய கிரண் அப்படின்ற ஒரு விமான சாகச, அதுல 2 பேரும் சேர்ந்து தான் பண்றோம். இன்னொன்று, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நான் சொல்றது ஒரு 10 நாள் முன்னாடி 12 நாள் முன்னாடி இந்தியாவோட இராணுவ தளபதி சேர்த்தவர்கள் அங்க நேபாளுக்கு அழைக்கப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய நேபாளோட குடியரசுத் தலைவர் அவருக்கு வீரவாளை வழங்கி நேபாளுடைய இராணுவத்தின் இராணுவ தளபதியாக ஜெனரலாக நியமித்தார். இந்த மாதிரி இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருந்த உறவுகள் தொன்று இருக்கு. சைனாவை பத்தி அவங்க சொல்றது வேற வழி கிடையாது. இப்ப வந்து சைனாவை அவங்க எதிரியா மாற்ற முடியாது. இந்த கேள்வியே வந்து இப்போ அவங்க கேட்ட கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்லல, அவங்க கிட்ட வச்ச கேள்வி. ஸோ சைனாவோட இருப்பாங்களான்னா சைனாவை டேரக்டா எதிர்க்க மாட்டாங்க, ஆனா இந்தியாவோட தான் அவங்க இருப்பாங்க. இன்னி வரைக்கும் அவங்க நேபாள் வந்து இந்தியால இருந்து தான் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கு. சப்போஸ் பீஜிங்ல இருந்து உதவி செய்யணும்னு நினைச்சா கூட கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பறந்து வந்து இறங்கணும். இறங்குற முதல்ல இங்க இருக்கணும், மக்கள் இருக்கணும் உயிரோட.
ரெண்டாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் கலாச்சார ரீதியான பிளவு இருக்கு. திபேத்துக்கும் சைனாவுக்குமே ஒரு கலாச்சார ரீதியான பிளவு இருக்கு. ஏன்னா தலாலாமா இந்தியாவில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்க்கும்போது நேபாள் இந்தியாவோடு தான் இருக்கும். ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையா அவங்க சொல்லவும் அவசியம் இல்லை. இப்ப போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நேபாள் கிட்ட உலகத்தோடைய, நான் சொல்றது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய மீடியா கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கறதுக்கான ரீசனே வந்து அங்க ஒரு பிரச்சனை வரணுன்றதுக்காக தான். ஆனா நேபாளோடைய பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்தியாவும் சைனாவும் அண்ணா அப்பா அம்மான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் அவர் தொடர்ந்து சொல்றாரு. 3 பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் சீனா, திபெத், சீனா. ஆனா எங்களுக்கு அதாவது 75% ஆஃப் த ட்ரேட், 75% வர்த்தகம் இந்தியாவோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ரோடு வழியாகவே நிறைய அது வந்து போரஸ், அதாவது பார்டர் வந்து போரஸ் பார்டர்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் சைட்ல இருக்கக்கூடிய பார்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் நேபாள் இருக்கக்கூடிய பார்டரும் வந்து நீங்க ஃபென்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது உங்களால. ஏன்னா அது ஹிமாலயன் ரேஞ்ச் இப்ப பார்த்தோம்ல, நம்ம அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம வந்து போயினே இருக்கும், இந்தியா இருக்கும், அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் போனோம் நேபாள் வரும், திருப்பி இந்தியா நேபாள், அப்படிதான் ஒரு ரோடே போகும். அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபென்ஸ் அடிச்சோ இல்ல வந்து விஜிலண்டா இருக்கக்கூடிய பார்டருமே நேபாள் கிடையாது. நேபாள்காரங்க இங்க வருவோம், இங்க இருக்கிறவங்க நேபாள் போவாங்க. வர்த்தக ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் இது கோவில் புனித பயணம் மேற்கொள்வது நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, நேபாளுடைய ராஜ குடும்பம் இருக்கு இல்லையா, அரச குடும்பம், இதுக்கு முன்னாடி இப்ப வந்து மக்களாட்சி தத்துவம் சொல்றான். ஆனா அரச குடும்பம் ராமநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, நம்ம ராமேஸ்வரம் கோயிலோடைய அரங்காவலர்கள் அவங்கதான். அந்த கோயிலுக்குள்ள கருவறையில போய் பூஜை பண்ணக்கூடிய வெகு சில குடும்பங்கள்ல ராஜ குடும்பமும் ஒண்ணு. நேபாள் இப்பதான் வந்து இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது திரும்ப அரசர் வரி கொண்டு வந்துடலாமா, அதாவது ராஜாங்கமா கொண்டு வரலாமான்ற யோசனையில இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஈக்குவேஷன். அதனால நேபாள் என்னதான் அழுது பிறண்டாலும், சைனா எவ்வளவுதான் பணத்தை கொண்டு வந்து டம்ப் பண்ணாலும், எவ்வளவுதான் வந்து ஹேட்ரட் விதைச்சு சோசியல் மீடியா வழியாகவும் இது வெளிநாட்டு கரன்சியை உள்ள கொண்டு வந்தாலும் நேபாள் வந்து இந்தியாவோடு தான் இருக்கும். அது கொஞ்ச நாளுக்கு ஆனால் அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கலாம் மாதிரி தெரியும். ஆனால் நேபாள் திரும்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அரசாங்கம் அப்படின்றது போய் ராஜாங்கம், நான் சொல்றது வந்து ராஜாவோடைய ஆளுமைக்கு உட்பட்டு அரசரே வராங்க. நேபாளுடைய அரசர் திரும்ப வந்து அரச குடும்பத்துக்கு வந்து திரும்ப ஒரு பவர் கிடைக்குது. அது மாதிரி இதுவாகவே வருது, கிங்டமா வருதுன்னா அப்போது மேலும் வறுப்பெறும். அது வரவிடாம பண்றதுக்கு தான் இப்ப சீனாவோ இல்ல மேற்கத்திய நாடுகளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் உழைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நேபாள் இந்தியாவோடு தான் இருக்கும். நேபாள் பாரத கலாச்சாரத்தோடு தான் இருக்கும். நேபாள் ஒரு இந்து நாடாக தான் இருக்கும். கடைசியாக இதையும் நம்ம கேட்காம இருக்க முடியல. என்னதான் இது போன்ற ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி வருது, பெரிய டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னு இருந்தால் கூட அந்த ஆட்சி தலைமையில் இருக்கிறவங்க வந்து அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா மற்ற நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசி உதவி வாங்கிறதா இருக்கட்டும், ரெஸ்கியூ ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பெரிய லெவலில் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னா அதுலேருந்து மீட்பதற்கு, இன்னும் சொல்லணும்னா நேபாள் போன்ற நாடுகளுக்கு வந்து யூஎனில் பேசுகிறதுக்கே பெரிய நாடுகள் தான் பேசியாகணும். நேபாளுடைய ரெப்ரசன்டேஷனுங்கிறது எந்த அளவுக்கு அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இன்னும் வேர்ல்டு பேங்க்கில் அவங்களுக்காக பேசக்கூடியது இதெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒலி இருந்தார், அதற்கு முன்பு இருந்த பிரதமர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஓரளவு மற்ற நாடுகளோடு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இப்போ இவர் சட்டசபைக்கு பாராளுமன்றத்துக்கே போகாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க புரட்சியின் மூலமாக. அவர் ரேப் சாங்கு திடீர்னு ஏதோ அவரும் ஒரு இங்கே எப்படி தாவேக்கா மாதிரி ரீல்ஸ் ஏதோ போட்டுக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பாராளுமன்றத்தில் ஒரு சரியான வகையில் நேபாளை எப்படி போர்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் பேசுனது மாதிரி பெரிய செய்திகளே வந்தது மாதிரி இல்லை. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய பங்களிப்புங்கிறது என்னவாக இருக்கும்? இது அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதை நேபாள் மக்கள் இப்போது உணர்ந்திருப்பார்கள். ஏன்னா வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஆட்சி மாற்றத்தை எளிதாக கொண்டு வந்துடலாம். இப்போ நான் கீழே விழுறோம் அப்படின்னா நடந்து போகும்போது வழிக்கு விழுறது 1 செகண்ட் தான் கீழே விழுவோம், அடிப்படுது, ஒரு கீழே ஸ்க்ராட்ச் ஆகுது, ஒரு தேய்ச்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க கையில். அது ஆடுறதுக்கு வந்து உடனே எல்லாம் ஆறாது. 1 செகண்ட் தான் ஊந்தேன், இந்த 2 செகண்ட் ஊந்தனா உடனே ஆறணும் அப்படின்னா உழறது 2 செகண்ட் தான். ஆனால் அது ஆடுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சரிக்கிட்டீங்க, ஒரு இடத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி எந்த மாதிரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேணும். இப்போ நேபாள் வந்து
ஜென்ரலா இந்த அசம்பாவித சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நேபாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் வேணும். இது நடக்குதோ இல்லையோ அந்த மாதிரி நிலைமையில தான் நேபாள் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மீறி இப்ப இயற்கையும் அதோடைய பங்குக்கு ஒரு வேலையை சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருச்சு. ஸோ இப்ப அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகர்கள் தேவை. ஆனா வரும்போது சொல்லிட்டு வந்தது என்னன்னா, நான் மோடி மாதிரி வருவேன், நீங்க மோடி மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரூடா விட்டுட்டு திரியிறாங்க. இந்த மாதிரி ஒரு புரூடாவை தான் நேபாளில் பண்ணாங்க. நான் மோடி மாதிரி ஆட்சி செய்வேன்னா, மோடி மாதிரி ஆட்சி செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேசுறது வேணா ஈஸியாக பேசிடலாம், மக்களை ஏமாத்துறதெல்லாம் ஏமாத்திடலாம். அதோடைய எக்ஸாம்பிளை தான் நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து. ஓகே, இந்த மெசேஜ் அதனால பார்த்து அவன் ஓட்டு போடும்போது பார்த்து ஓட்டு போடணும். இப்போது அவர்களுக்கு இந்தியாவோட உதவி தேவை. நீங்க சொன்ன மாதிரி ஐநால பேசணும்னாலும் சரி, IMFல பேசணும்னாலும் சரி, அமெரிக்காவோட பேசணும்னாலும் சரி, சீனாவோடய பேசணும்னாலும் இந்தியாவோட உதவி கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்தியாவோட இண்டோஸ்பியர்ல தான் இவங்க இருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு இந்தியாவோட உதவி இருக்கு. அது டிஃபால்ட்டா இருக்கும். ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இலங்கையோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் பேசிட்டு இருந்தார். IMFல போயிட்டு நான் பேச போறேன், பல்வேறு கட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு இடத்துல கூட எங்களை சரியாவே மதிக்கல, இந்த நிதி சீரமைப்பு, அப்புறமா கடன் வாங்கிட்டோம் திரும்பி கட்டணும், ஸோ எங்களுடைய பொருளாதாரம் ஒரு பாதாளத்துல போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பதில் சொல்றதுக்கு பதில் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது. அப்படியே ஒவ்வொரு இடமா கடத்தி முடிச்சாச்சு. முக்கியமா ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க நேரிட்டது. அது என்ன ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தபோது, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நான் போய் பேச போறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கன்வே பண்ணிட்டேன். சரி அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அவங்க ஒன்றும் பெருசா சொல்லலை, போயிட்டாங்க. என்னுடைய மீட்டிங்க்கு முன்னாடி அவங்களோட மீட்டிங், அதாவது இலங்கையோடைய நிதி அமைச்சருக்கு முன் மீட்டிங் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் IMF உடைய தலைவருக்கும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்து அவங்க போயிட்டாங்க. இவர் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அந்த கேள்வி வைக்கப்படுகிறது, உங்களோட நிதி அப்படின்னு. அப்போ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, உங்களுக்கு முன்னாடி வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டை பற்றி பேசியது 25% தான் இந்த பேச்சுவார்த்தை டைம்ல. 75% உங்கள் நாட்டிற்காக அவர்கள் பேசினார்கள். அதனால உங்களோட ப்ராப்ளம் மோஸ்ட்லி இந்த படையப்பா படத்துல அந்த வீடு, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்தது இந்த மன்சூர் அலிகான், ரஜினிகாந்த், அந்த வீடு, அந்த சம்பவம் தான். அதனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நீங்க மற்ற வேலையை ஆகிறத பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்தியாவோட அருமை அதுக்கு முன்பாக தெரியும், ஆனால் இவ்வளவு அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவால பண்ண முடியும், அதுல IMFல பண்ண முடியும்ன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுன்ட்டு அவர் சொன்னார், அவர் இலங்கையோட நிதி அமைச்சர். அதோட கண்டினியூவேஷன் நம்ம இப்போ நேபாளையும் பார்ப்போம். ஏன்னா என்னதான் IMF வந்தாலும், என்னதான் அமெரிக்கா வந்தாலும், என்ன சீனா வந்தாலும், இந்த பகுதியில் இந்தியா தான் பெரிய. ஸோ அந்தந்த ரீஜனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய குளோபல் பவர் அப்படின்றது இனிமேல் இருக்காது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது இட் கேன் பி டிபேட்டபிள். இதை வந்து இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குளோபல் பவர் அந்த டேக் வந்து இனிமேல் கிடையாது. ஸோ இனிமேல் ஸ்பியர்ஸ் அப்படின்றது உருவாகும். இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், இப்போ ஆப்கானிஸ்தான், ஈரான்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் மலேசியா வரைக்கும் இருக்கக்கூடியது, இல்லை இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கக்கூடியது இண்டோஸ்பியர் எடுத்துக்கலாம். சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அதெல்லாமே சீனோஸ்பியர் அப்படின்ற ஒரு நாடுகளாக போகும். அது மாதிரி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் யூரோப்பியன் யூனியனாக இருப்பாங்க, ஸ்பியராக தான் ஒர்க் பண்ணுவாங்க இனிமேல். ஆனால் ஒரு குளோபல் பவர்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்க ஃபினான்ஷியலாகவும் இருக்க போகிறதில்ல, மிலிட்ரியாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால இந்த இடத்தில், இந்த பிராந்தியத்தில் இந்தியா தன்னுடைய அன்னை ஸ்தானத்திலிருந்து நேபாளத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அது IMF வந்தாலும் சரி, பெயில் அவுட் பண்ணுறதுக்கு இந்தியா தான் கொடுக்க போகுது. ஸோ நேபாளத்துக்கு இப்போ பூகம்பம் வந்த போதும் நம்ம தான் உதவி செஞ்சோம். இப்போ 2 விமானங்கள் அனுப்பிட்டோம், இன்னொரு 2 விமானங்கள் ரெடி ஆகிருக்கு, அது எப்போ வேணால் போய் இறங்கும். ஸோ இந்தியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சீனர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மனிதத்துக்கு மொத்தமான ஒரு பாதிப்பு. இதில் வந்து அந்த வெள்ளம் வரும்போது இது சீனாக்காரன் அடிக்காது, இந்தியாவை மாத்திரம் தான் அடிக்கும், இல்லை நேபாள்காரனை மாத்திரம் தான் அடிக்கும்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. இயற்கையை தாண்டி ஒரு விஷயம் இல்லை. இயற்கையை பகைத்து கொண்டால் என்ன ஆகுன்றதோடைய ஒரு விபத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்தியா தன்னுடைய, அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலைமை
நம்ம மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா பூகம்ப நாயகன் தான் ஒரு பேர், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா குஜராத்ல இருக்க வெளியில தெரிஞ்சதே அதன் மூலமாக தான் அவர் வந்து அந்த முதல்வர் பதவிக்கு அப்புறமா பிரதமர் பதவிக்கு கோத்ரால அவர் வில்லனா காட்ட முயற்சி பண்ணாங்க. அதுவும் ஆனா இந்த கட்சியில அந்த இது நடந்ததுல இருந்து அவர் ஹீரோவாக அதுல இருந்து. ஆமா, அவர் எதெல்லாம் வந்து நீங்க தடைக்கல்லா போறீங்களோ அதெல்லாம் படிக்கல்லாம் மாத்தி தான் அவர் வந்தார். அந்த மாதிரி இதையும் தாண்டி இந்திய நேபாளம் உறவுகள், அதே மாதிரி கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு எந்த வழியாக போவது, அதே மாதிரி கைலாஷ் மானசரோவர் அந்த பகுதி திபெத், இதெல்லாம் கலவம் பிறந்ததான் வழி பிறக்கும். ஸோ இப்போ உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றத மாத்திரம் நீங்க வச்சிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் திபேத்திய மக்கள் நீங்க சீனர்களா பார்ப்பீங்களா இல்லை திபேத்தியர்களா பார்ப்பீங்களா? இறந்தது வந்து அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சீனர்களுக்கு ஜாதி கிடையாது, சீனர்களும் ஜாதி இருக்கு. ஸோ இப்போ திபேத்துல இருந்து இறந்து போன அந்த 600 திபேத்திய மக்கள் நீங்க சீனர்களா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்ல திபேத்தியர்களா பார்ப்பீங்களா? ஏன்னா அது சுயமா ஆளக்கூடிய இடம், அதாவது ஆட்டோனமஸ் ரீஜன். ஓ அப்ப மானசரோவர் கைலாஷ் அப்படின்றது வந்து இந்தியாவோட காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கக்கூடிய புனித ஸ்தலம். இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலாக இப்ப வரக்கூடிய SCO மாநாட்டிலையும் சரி, அதோட சைட் லைன்ஸ்லயும் சரி, பிரிக்ஸ் மாநாட்டிலையும் அதுல சைட் லைன்ஸ்லயும் சரி, இந்தியாவும் நேபாளமும் இல்ல சீனாவும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கும் நான் பார்க்கிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்ட்ரஸ் நடந்திருக்குது நேபாளத்தில். அங்கே தமிழகத்தை சேர்ந்தவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதியிலிருந்தும் பல வெளிநாட்டினரும் கூட அங்கே யாத்திரைக்கு சென்றிருக்கிறாங்க. பலர் சிக்கி இருக்கிறாங்க. சிலர் அவங்கள பற்றின தகவல் இல்லாமல் இருக்குது. எல்லாரும் பத்திரமாக வீடு வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையோடு இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.